ஹாலிவுட் சினிமாவை ஒரு கை பார்த்த நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? நம்ம ஆளுங்களும் கெத்துதான்ப்பா. 1997ல இன்ஃபர்னோ அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நம்ம நடிகர் மாதவன் ரவி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீரோவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இன்டர்போல் ஏஜென்டா மாதவன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஒரு அட்டர் ஃபிளாப். படத்தோட கதையும் பெரிய அளவுல நல்லா இல்ல. அந்த டைம்ல மாதவன் பாக்குறதுக்கு அவ்வளோ மாசா இருப்பாரு. அதனாலதான் இந்த படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் தி ஜங்கிள். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்ட படம். இந்த படத்துல நம்ம நடிகர் எம்.என். நம்பியார் வந்து நடிச்சிருப்பாரு. ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் எப்போ தெரியுமா ரிலீஸ் ஆயிருக்கு? 1952ல ஒரு அமெரிக்கன் ஃபில்ம் இது. இதுல ராணிக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரி கேரக்டர்ல எம்.என். நம்பியார் நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல அவ்வளவு தத்ரூபமா நடிக்கிறதுக்கு இவரால தான் முடியும் அப்படின்னு இங்க இருந்து மனுஷனை கூட்டிட்டு போய் நடிக்க வச்சாங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் டிராபிக்கல் ஹுட். 1993ஆம் ஆண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுல பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல பெருசா தமிழ் பக்கம்லாம் மனுஷன் வந்தது கிடையாது. கன்னட படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு பிரகாஷ்ராஜ். கன்னட படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஹாலிவுட்ல இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது நடிச்சு முடிச்சுட்டு மனுஷன் அப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம தமிழ் படங்களை நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா பிரகாஷ்ராஜ் நம்ம தமிழ்ல பண்ண எல்லா சம்பவமும் வெயிட் தான். அடுத்து நம்ம பார்க்க போற படம் ஃபிளேவர்ஸ். தமிழ்ல காதல் ரோஜாவே அப்படின்ற படம் ஞாபகம் இருக்கா? அதுல வந்து நடிகை பூஜா குமார் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு முதல் அறிமுக படமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க அதிகப்படியா நடிச்சதே ஹாலிவுட் படம் தான் சொல்லி ஆகணும். இதுல ஃபிளேவர்ஸ் அப்படின்ற படம் தான் அவங்களுக்கு முதல் படம். நம்ம அடுத்து பார்க்க போற படம் தி எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் தி ஃபாகிர். இது தமிழ்ல முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய தனுஷ் ஆரம்பத்திலேயே ஹாலிவுட்ல நடிச்சிருக்காரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் இவருக்கு கிரேமேன் அப்படின்ற படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. அந்த படத்துல இவர் கேப்டன் அமெரிக்கா கூட நடிச்சதுனால இந்த படம் அதிக அளவுல வெளியே தெரிய தொடங்கிச்சு. அதே டைம்ல சோசியல் மீடியாலையும் வைரலா போனதுனால மனுஷன் ஹாலிவுட் போனது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ராடினரி ஜர்னி ஆஃப் தி ஃபாகிர் அப்படின்ற படத்துல நடிக்கும் போது பெருசா யாருக்கும் தெரியல. ஏன்னா படம் ஒரு அட்டர் ஃபிளாப். பட் இதோட தனுஷ்க்கு ஹாலிவுட் ஜர்னிலாம் ஒன்னும் முடியல. அடுத்த படத்துல நடிச்சிட்டு தான் இருக்காரு. அது இன்னுமே ஒரு ஹை பட்ஜெட் படமா இருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போற படம் பிளட் ஸ்டோன். 1988ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்ம தமிழ் சினிமா பக்கம் எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி அவுட் சைட் கண்ட்ரியுமே இருக்கு. அதனாலதான் இவரை கூப்பிட்டு ஹாலிவுட் படத்திலேயே அப்ப நடிக்க வச்சாங்க. இந்த படத்துல இவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்திருக்கும். அந்த டைம்ல இவர் பிளட் ஸ்டோன் படத்துல நடிக்கும் போது பெருசா நியூஸ் வெளியே வரல. வந்த நியூஸுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா பூம்ல இருந்தா அந்த டைம்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்று இந்த படம் ஹாலிவுட்ல ஒரு நல்ல பிளாக் பஸ்டரா அமைஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டெவில்ஸ் நைட். 2019ஆம் ஆண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நடிகர் நெப்போலியன் வந்து நடிச்சிருக்காரு. இது தொடர்ந்து அவர் கிட்டத்தட்ட 5 ஹாலிவுட் படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. அதுல ஒரு ஹாலிவுட் படத்துல ஜிவி பிரகாஷும் நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமே நெப்போலியனையும் ஜிவி பிரகாஷையும் ஒரே ஹாலிவுட் படத்துல பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.